ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 100 நாள் டிப்ஸ் நம்பர் 15. டிப்ஸ் நம்பர் 15ல் என்ன சொல்ல போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, டிப்ஸ் இருக்கலாம். கிராஸ் கட்டிங் இப்போ தான் பேச போகிறேன். கிராஸ் கட்டிங்கும் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒன்று சொல்கிறேன், இந்த டிப்ஸை, இந்த ட்ரிக் அண்ட் டிப்ஸை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம். நான் ட்ரிக்ஸ் எல்லாம் மனசில் பதிவு வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ட்ரிக்ஸ்னால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 32 சைஸில் வந்து 3 to 2.25 சொல்லியிருப்பேன். ஷேப்போட சைஸு கப் சைஸு. இதே ஸ்ட்ரெயிட் கட்டாக இருந்துச்சுன்னா 3 to 3 கப் சைஸ். ஃப்ரண்ட் ஷேப்போட கப் சைஸு இந்த மாதிரி சரியாக இருக்கும். ஏன் கிராஸ் கட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், எதுக்காக வைக்கிறேன்னா, இந்த மாதிரி வச்சா தான் கப் சைஸ் சரியாக இருக்கும். ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன காமனாக நம்ம என்ன நான் சொல்கிற அளவு கிராஸ் கட்டிங் சொல்கிறேன். கிராஸ் கட்டிங் சொன்னாலும் அந்த அளவோட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் ஸ்ட்ரெயிட் கட்டில் வைக்கணும். அப்போ தான் கப் சைஸ் சரியாக இருக்கும். இதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் கிராஸ் கட்டிங்கும் டிஃப்ரெண்ட்டு. இந்த வீடியோ யூஸாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. இந்த வீடியோ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு கொஞ்சம் மறந்துட்டேன், நான் கொஞ்சம் தெரியல, ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் யூஸ் ஆகும். மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.